நெல்லை தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த இளைஞரின் உடலை தீயணைப்பு வீரர்கள் 2 நாட்களாக தேடி மீட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட நாம் கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த இளைஞர் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? நெல்லை வண்ணாரப்பட்டி தாமிரபரணி ஆற்றில் நேற்றைய தினம் குளிக்க சென்ற ஒரு நபர் மாயமானதாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை முதல் தீயணைப்புத் துறையினர் பல்வேறு இடங்களில் ரப்பர் படகு உள்ளிட்டவர்கள் மூலம் தீவிரமாக தேடி வந்தார்கள். நேற்று இரவு வரை தேடிய நிலையில இருட்டிய சூழல்ல அந்த பணி கைவிடப்பட்டது. தொடர்ந்து மீண்டும் இன்று காலை வண்ணாரப்பட்டை, கொக்கிரகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக அந்த உடலை தேடக்கூடிய பணியானது நடைபெற்றது. அப்போது உடல் மீட்டு கண்டெடுக்கப்பட்ட நிலையில அவர் யாரென விசாரித்த போது 30 வயது மதிக்கத்தக்க நபர், ஆண் நபர் என்பது கண்டறியப்பட்டு அவர் யார் என்று விசாரிக்கப்பட்ட போது அங்கிருந்த ஒரு இருசக்கர வாகனத்தையும் கண்டெடுத்த போலீசார் அவரது மன்னார்பட்டியை சேர்ந்த மாடசாமி என்று கண்டறிந்துள்ளனர். தொடர்ந்து அவர் உடல் கைப்பற்றப்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் அது யார் என்ன விவரத்துக்காக வந்தார் என்பது குறித்தான விசாரணை நடத்தி புதிய விவரம் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.